கல்யாண வீட்டுக்கு போனாலே அந்த கல்யாண பந்தியில கேசரிய பார்த்தா நாக்குல எச்சி ஊறும். அதோடைய ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். எந்த கப்ல ரவை மெஷர் பண்ண போறோமோ அதே கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணியும் முன்னாடியே சூடு பண்ணி எடுத்துக்கணும். கடாயில 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல்லு முந்திரியை பாதி பாதியா உடைச்சு பொன்னிறமா வறுத்து கப்ல மாத்திக்கோங்க. எந்த கப்ல தண்ணி மெஷர் பண்ணுமோ அதுல 1 கப் அளவுக்கு ரவையை நெய்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்ப பாயில் பண்ணி வச்சிருந்த தண்ணியை இதுல சேர்த்துட்டு கூடவே சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூட நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்தாலும் சூப்பரா தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இனிப்பு கொஞ்சம் கூடுதலா வேணும்னா கூடுதலா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்து கிளறி விட்டா சூப்பரான கமகமான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நாக்குல எச்சி ஊறும். நாளைக்கு வேற ரெசிபில